ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம விவேகானந்தா ராக்குக்கு போகிறதுக்காக நம்ம போட்டிங் போக போகிறோம். அதுக்கான க்யூ தான். ஸோ நாங்கள் க்யூவெல்லாம் தாண்டி உள்ளே வந்துட்டோம். இப்போ போட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். இப்போ பார்க்கக்கூடிய போட்டு வந்துட்டு அந்த ஏசி போட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த போட்டு ஏசி நான் ஏசி ரெண்டுமே இருக்கும். இது வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகக்கூடிய போட்டு. நம்ம அந்த போட்டில் போக போகிறதில்ல, நம்ம வேறு போட்டு தான் போக போகிறோம். இப்போ அந்த போட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஜென்ரல் க்யூ தான். ஸோ ஜென்ரல் க்யூ வந்துட்டு பர் ஹெட் 100 ருபீஸ். 5 இயர்ஸ் வரைக்கும் டிக்கெட்ஸ் எதுவுமே இல்லை. அபோவ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பர் பர்சனுக்கு வந்துட்டு 100 ருபீஸ். அது இல்லாமல் ஸ்பெஷல் டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்பெஷலாக போகிறீங்க அப்படின்னா லைன் க்யூவெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்காது. நீங்கள் டைரெக்டாகவே டக்குன்னு வந்துடணும், போயிடலாம். பட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர் ஹெட் 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் எல்லாருமே இதே மாதிரி தான் போட்டு சேம் போட்டில் தான் போவோம். ஸோ நாங்கள் போன அன்னைக்கு பயங்கர மழை. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் பாருங்கள். ஆனால் கொஞ்சம் கிளைமேட்டு மழை பெஞ்சதால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எப்போவுமே பயங்கரமாக வெயில் அடிக்கும். ஸோ இந்த டைம் போகும்போது மழை பெஞ்சுது. அது ஜில்லுன்னு இருந்துச்சு. அந்த போகும்போது போட்டு கிளம்பும்போது இவனை படிச்சுக்கோங்க, இவனை படிச்சுக்கோங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது போகல, கிட்டத்தட்ட மழை விட்டுடுச்சு. அப்போவுமே அலைவரில் கொஞ்சம் வெளியில் இருந்துச்சு. மழை பெய்யும்போது இன்னும் ஜாஸ்தியாக வெளியில் இருந்துச்சு. மேகங்கள்லாம் மூடி இந்த இடத்துல நல்லா பார்க்கணும். திரும்படா. ஸோ இது வந்துட்டு விவேகானந்தா ராக்குக்கு போகக்கூடிய ஜன்னல். ஸோ கடல் கடல் போட்டில் போயிட்டு நம்ம விவேகானந்தா ராக்கை ரீச் பண்ணுவோம். நிறைய நாங்கள் பாரு திருவள்ளுவர் சிலை பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை. இதில் இப்போ வந்துட்டு நல்லா ஸ்பாயிங் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அப்படி போகுது. மழைக்கு வெயிலுக்கு ரொம்ப பெரிய இருந்துச்சு. மழை பெஞ்சு அப்படின்னா போட்டு பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். மழை விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க. ஸோ அதில் வந்துட்டு கண்ணாடி பண்ணிருக்கிறது விவேகானந்த ராக்கு வந்து திருவள்ளுவர் சிலைக்கு போகக்கூடிய ஒரு ஸோ இதில் நடந்து போகணும். ஸோ இப்போ வந்து நம்ம வெயிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த விவேகானந்த ராக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அந்த கண்ணாடி திருவள்ளுவர் ஸ்டாச்சு நம்ம வந்து அதுக்காக ராதாகிருஷ்ணன்
ஈவினிங் 4:30 5 o'clock அந்த டைம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த பக்கத்தில் போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.